இந்த மூமின்களை பார்த்து கேட்கிறேன், கபருக்கு சென்றிருக்கிறோம், என்றைக்காவது கபரை பார்த்து எம்முடைய கண்கள் கலங்கியதுண்டா? கபர் கபர் ஆலமுல் பர்ஸக், யாரும் தப்பிக்க முடியாது. அரசராக வாழ்ந்தாலும் மண்ணுக்கு கீழ்தான், ஆட்சியில் அமர்ந்தாலும் மண்ணுக்கு கீழ்தான், நபியாக இருந்தாலும் மண்ணுக்கு கீழ்தான். அல்லாஹ் அங்கேதான் அவர்களை படைத்தான். எல்லோருக்கும் மண்ணால் ஆன குழிதான் இந்த உலகத்திலே. செல்வமாக இருந்தால் என்ன, வசதி வாய்ப்போடு வாழ்ந்தால் என்ன, பஞ்சுமெத்தையில் உருண்டால் என்ன, எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமையில் எழுப்பப்படும் வரை பர்ஸகுடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் கேளுங்கள் இதனுடைய வேதனைகளை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் உம்மஹ் துப்தலா ஃபீ குபூரிஹா, இந்த சமூகம் கபருடைய வேதனையை கொண்டு சோதிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபருடைய வேதனையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடுகிறேன். நான் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால், அந்த கபருடைய வேதனையை நீங்கள் கேட்டால், எந்த ஒரு ஜனாசாவையும் கபரிலே அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்பதை பயப்படுகிறேன். யா அல்லாஹ், கபருடைய வேதனையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடுகிறேன். நான் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால், எந்த ஒரு ஜனாசாவையும் கபரின் அருகில் கூட நீங்கள் கொண்டு செல்ல மாட்டீர்கள். தஅவது பில்லாஹி மின் அஸாபில் கபர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை, பாதுகாப்பை தேடுங்கள். நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர். யா அல்லாஹ், எங்களை கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாத்து விடு. சஹாபாக்கள் கேட்டார்கள், மறுபடியும் சொன்னார்கள், தஅவது மின் அஸாபில் கபர். அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பை கேளுங்கள். நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். எப்படி தெரியுமா? குர்ஆனிலே ஒரு சூராவை கற்றுக் கொடுப்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். என்ன துஆ? اللهم إني نعوذ بك من عذاب جهنم وأعوذ بك من عذاب القبر وأعوذ بك من فتنة المسيح الدجال وأعوذ بك من فتنة المحيا والممات. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகையிலே தஷஹுதுடைய இருப்பிலே இறுதி பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள். இந்த பிரார்த்தனையை ஓதாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடிக்க மாட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், மூமின்களே, யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரின் அருகிலே நின்று விட்டால் தாடிகள் நனையும் அளவிற்கு அழுவார்கள். இந்த மூமின்களை பார்த்து கேட்கிறேன், கபருக்கு சென்றிருக்கிறோம், என்றைக்காவது கபரை பார்த்து எம்முடைய கண்கள் கலங்கியதுண்டா? கபருடைய வேதனையை பயந்ததுண்டா? அந்த மன்னரையுடைய வாழ்க்கையை, தனிமையின் வாழ்க்கையை, இருளின் வாழ்க்கையை, எந்த உறவும் இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்த்து என்றைக்காவது பயந்து அல்லாஹ்விடத்திலே
யா அல்லாஹ் அதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டு எம்முடைய கண்கள் நனைந்திருக்கிறதா? ஏன் ஏன்? உள்ளம் துன்யாவால் சூழப்பட்டிருக்கிறது. உள்ளம் பணத்தால், உலக ஆசையால் சூழப்பட்டிருக்கிறது. உள்ளம் ஷைத்தான் ஏவுகின்ற பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். வேண்டும் 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 என்ற ஆசை விடவில்லை இந்த மனிதனை, கபூரை அவன் சந்திக்கும் வரை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்பார்கள், உஸ்மான் அவர்களே, சொர்க்கம் சொல்லப்படும், நரகம் சொல்லப்படும், அப்போதெல்லாம் நீங்கள் இப்படி அழுவதில்லையே, ஏன் கபரை பற்றி பேசப்பட்டால் அழுகிறீர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்றேன், இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆகிரா. கபர் மறுமையின் வீடுகளில் முதலாவது. யார் இதிலே ஜெயிக்கிறாரோ ஃபமா பஅதஹு ஐஸர மின், அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்தும் அவருக்கு எளிதாக இருக்கும். யார் இதிலே தோற்றுவிட்டாரோ அவருக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் கஷ்டமாக, சோதனையாக மாறிவிடும். அதனால்தான் இந்த கபரை பார்த்து நான் கலங்குகின்றேன். இந்த கபரில் நான் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக. இன்னமல் கப்ரு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜன்னஹ் அவ் ஹுஃப்ரத்தம் மின் ஹுஃபரின் நார். கபரில் இரண்டு வகைதான், ஒரே மன்னரை இரண்டு வகையில். ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, யா அல்லாஹ் அதை எங்களுக்கு கொடு. இன்னொன்று நரகத்துடைய படுகொலை. கபருடைய வேதனையில் இருந்த அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை, பாதுகாப்பை தேடுங்கள்.